ரீசெண்டா பாத்தீங்கன்னா ப்ளூ ஹெவன் ஹால்ல எங்க ஃப்ரெண்டு வீட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்ல வெல்கம் ட்ரிங்க் பாத்தீங்கன்னா சூப் வச்சிருந்தாங்க. அதை குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உள்ளுக்குள்ள அட்டனன்ஸ் போட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சண்டே வேறியா கண்டிப்பா நான்வெஜ்ஜா தான் இருக்குன்னு தெரியும். நினைச்ச மாதிரி பாத்தீங்கன்னா நான்வெஜ் தான் நல்லா சூடா பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே நல்லா செம்ம டெம்ட் ஆயிருச்சா, சரி சாப்பிட போலான்னு சொல்லிட்டு போய் உட்காந்து வாழையில நல்லா லைட்டா தண்ணியை தெளிச்சு விட்டு உட்காந்துருந்தேன். சுட சுட பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் போன்லெஸ், ஸ்வீட்டு, எக் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இலையே பாத்தீங்கன்னா நம்புற அளவுக்கு பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட் உண்மைக்கு அல்டிமேட், எதையுமே குறையே சொல்லிட முடியாது, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. பிரியாணியில் வச்சிருந்த அவங்க கறி பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பைசியாக வந்துருந்துச்சு. சாப்பிடும்போது உண்மைக்கு அல்டிமேட். அவங்களோட ஸ்வீட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. என்னோட ஃப்ளேவருமே பார்த்தீங்கன்னா செமையா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வாங்கி மோர் சாதத்தோட அப்படியே பார்த்தீங்கன்னா முடிச்சாரு. வெளியில பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம், பீடா அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா யார் கேட்டரிங் பண்ணுன்னு சொல்லிட்டு நேரில் பார்த்து வந்து பாராட்டிட்டு தாங்க. உங்க வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனுக்கே பார்த்தீங்கன்னா 2 தடவை அருண் கேட்டரிங்ஸ்ல கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ வெஜ், இப்போதான் நான்வெஜ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை. டேஸ்ட் உண்மையிலே அல்டிமேட். உங்க வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னா அருண் கேட்டரிங்கை கான்டெக்ட் பண்ணி பாருங்க.